Dear friends, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் டேவாக இருப்பதற்கு என்னோட பெலப்பட்ட விஷஸ். ஏற்கனவே தமிழில் சொன்ன மாதிரி இன்று நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கு தேவையான பெஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஆப்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் டிவைஸஸாக நம்ம மாறிப்போச்சு. நம்ம பல டேட்டாஸை சேவ் பண்ணுறோம். குடும்பத்தில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் ஆகட்டும், இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பேங்க் டாக்குமெண்ட்ஸ், இல்லை ஏடிஎம் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம். அதனால் நம்ம எப்போதுமே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வைக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருந்துச்சு. இப்போ சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும், வெளியெல்லாம் ஹேக்கிங் பண்ணாமல் இருக்கணும். அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது ஒரு முதல் கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் ஆப்ஸ் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த மற்ற வீடியோஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை டாப் ரேட்டட் அண்ட் ஃப்ரீ, சரிங்களா? அதாவது இப்போ ஃப்ரீ ஆன்டிவைரஸ்னாவே நிறைய, இப்போ நீங்கள் போனீங்கன்னாவே கூகுளில் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, வெறும் 4.3 கொடுப்பாங்க. நம்ம 4.3 கிடையாது, எல்லாமே ஒரு 4.5 அண்ட் அபோவ், அந்த மாதிரி ஒரு தரமான ஆன்டிவைரஸ் ஆப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆன்டிவைரஸ் பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ ஒரு வேகமான ஒரு இலகுவான அதோட ரொம்ப 50 MB 100 MB பிடிக்காது, ரொம்ப கம்மி MB டேட்டா தான் பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டிவைரஸ் க்ளவுட் ஸ்கேனிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அதனால் உங்கள் மொபைல் ஸ்லோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அளவுக்கு அதாவது ரொம்ப ஸ்லோவாகாது உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஆப்ஸ் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக உடனே ஸ்கேன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் மால்வேரில் தான் உங்கள் டேட்டா திருடப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு உடனே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுனால மொபைலோட மெயின் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, சைலண்ட்டாக பேக்ரவுண்டில் இந்த இன்ஸ்டால் பண்ணுற ஆப் என்ன ஏதுன்னு அது என்ன ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது திடீர்னு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணாது, சைலண்டாக பேக்ரவுண்டில் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸை ஸ்கேன் பண்ணிடுச்சுன்னா உடனே தானாக டெலிட் பண்ணாது. அது பெர்மிஷன் கேட்கும், எல்லா விஷயத்துக்கும் பெர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு. அதனால் என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சொல்யூஷன் பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஃபோஸ் இன்டர்செப்ட் எக்ஸ். சோஃபோஸ் இன்டர்செப்ட் எக்ஸ்ங்கிறது இது ஒன் ஆஃப் தி லீடிங் ஆன்டிவைரஸ் ஆப் சொல்யூஷன் சொல்ல. இது மால்வேர்க்குன்னே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பல மொபைல்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிற, நான் பேர் சொல்ல வரல, பெரிய பெரிய கம்பெனிஸோட இந்த சாஃப்ட்வேர் நம்ம நல்ல ஒரு ரேங்கிங்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இதோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலோட பெர்ஃபார்மன்ஸோ பேட்டரி இம்பேக்ட் பண்ணாமல் நீட்டாக மொபைலை ஸ்கேன் பண்ணி என்ன மால்வேர் இருக்குது, என்ன வைரஸ் இருக்குது, அப்போ ஏதாவது ஃபிஷிங் இருக்குது எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் தேவையான டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப், இந்த ஆப் பேரே ஆன்டிவைரஸ் மொபைல் தான். பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் மொபைல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்கேன்ஸ் பண்ணும், ரொம்ப டீப்பாக தான் ஸ்கேன் பண்ணும் உங்களுக்கு. அது ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன செக் பாக்ஸ் இருக்குது, அவ்வளோ. அது மட்டும் இல்லாமல் ஆடடாக இது ஒரு டிஸ்கிளீனராகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஸ்கிளீனருக்குனே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது உங்களுக்கு. சீத்தா கிளீனர்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேண்டியதில்லை. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இதுலேயே உங்கள் மொபைலில் அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸு, டெம்பரரி ஃபைல்ஸ், கேட்சே ஃபைல்ஸ், இது எல்லாமே இதுவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது சொன்னால் அப்புறம் நீங்கள் தேவையான டெலிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். எப்படி இது ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு சொன்னால் இது ஒரு செக்யூர் ஃபயர்வால் யூஸ் பண்ணுது. அந்த செக்யூர் ஃபயர்வால் உங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபயர்வாலை தாண்டி தான் எந்த ஒரு இந்த ஆப்பை தெரியாத ஆப்பு இன்ஸ்டால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நடக்கணும், நீங்கள் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது கேம் கிடையாது, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வைரஸ் உள்ளே வந்துடும். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ண என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு ஃபயர்வால் இருக்கும். அப்போ அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட ஒரு இது வருதுன்னா அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுற தடுத்துட்டு உங்களுக்கு சொல்லிடும், இந்த மாதிரி கூட ஒரு வைரஸ் வருது, அதனால் இந்த கேம் இன்ஸ்டாலேஷன் நாங்கள் தடுத்துருக்கோம். இன்னும் ஒன் ஆஃப் தி டாப் ரேட்டட் ஆன்டிவைரஸ்னு சொல்லுவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்ட் மொபைல் செக்யூரிட்டி. ட்ரேஸ்ட் மொபைல் செக்யூரிட்டி இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மால்வேர் டிடெக்ஷன். ஏற்கனவே மற்ற எல்லா சாஃப்ட்வேர் பார்த்த மாதிரி மால்வேர் டிடெக்ஷன், ஆன்டி ஃபிஷிங்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஃபிஷிங் அப்படின்னா என்ன? ஃபிஷிங்னு என்னென்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு மெயில் அனுப்புகிற மாதிரியே வரும். நீங்கள் நம்பி உங்கள் இதை கொடுத்துருவீங்க, ஆனால் உண்மையாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. அதான் அதே பேரில் அதே இதில் உங்களை ஏமாத்துறது, அது பேர் ஃபிஷிங்கிறது.
அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணும். எப்படி டிடெக்ட் பண்ணால் அனுப்பின மெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணும். அப்புறம் ஆப் ப்ரைவசி ஸ்கேனர். இப்போ வந்து இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரைவசி ஸ்கேனர்னா ஒரு சில ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆச்சுன்னா அந்த ஆப்பை வந்து இது ஸ்கேன் பண்ணிச்சுன்னா இந்த ஆப் வந்து உங்களோட இந்த டேட்டா வந்து கேட்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடும். அப்போ நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து கேட்குது, அப்போ வேண்டாமே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் தான் அதிகம் வந்து டேட்டா திருடுற ஒரு வெப்சைட், சரிங்களா, ஒரு ஆப். ஓகேங்களா, ஃபேஸ்புக் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணுறப்போ இந்த ட்ரேஸ்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்னா ஃபேஸ்புக் இந்த டேட்டா கேட்குதுன்னு சொல்லும். நீங்களாம் படித்து பார்த்துட்டு வேண்டாம்னா ஃபேஸ்புக்லேருந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலிஷியஸ் ஆப்ஸ்னால் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சமன்மையில் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகுதுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லணும். நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் வைஃபை நெட்வொர்க்ஸ். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறீங்க, எவனோ ஒருத்தர் தெரியாமல் வந்து ஒருத்தர் வந்து வைஃபை ஓப்பன் பண்ணி விட்றான். பட் ஆனால் அது வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு தெரியாது. அது நம்ம தெரியாமல் இது பண்ணுறது திடீர்னு டவுன்லோட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகி நம்ம மொபைலில் கிராஷ் ஆக பண்ணுறோம். அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் வைஃபை நெட்வொர்க்ஸை டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவோம். ஃபிஷிங் லிங்க்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வல்னரபிள் சாஃப்ட்வேர். ஒரு சில சாஃப்ட்வேரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறாங்க, ஆப் ஆகட்டும் கேம் ஆகட்டும், அந்த சாஃப்ட்வேர் வந்து சரியான செக்யூரிட்டியை கொடுத்துக்க மாட்டாங்க. அது எப்போ மேலே இன்னொரு வைரஸ் தாக்கக்கூடியது, அப்போ அதை வந்து டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லும். இந்த மாதிரி இது ஒரு அன்ஸ்டேபிள் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ரிஸ்க் அதிகம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு சொல்லும். இப்போ வந்து நிறைய இது எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வைப்பீங்க. அது எப்படி கம்மி ரேட்டுக்குன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஆக்சுவல் 12 GB இருக்கும். ஒரு 12 GB கிடையாது, ஒரு 4 GBனா அந்த 4 GB ரேமை கழட்டி ஒரு 3 GB மாட்டி விட்டு விற்றுவானுங்க. அந்த மாதிரி இதை வந்து இது கண்டுபிடிக்கும். உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா உண்மையான கான்ஃபிகரேஷன் சொல்லிடுது. 4 GB நம்ம போட்டிருப்போம், அவன் என்ன பண்ணிப்பான், அந்த சின்ன கடையில் நம்ம வாங்குறப்ப அவன் வந்து மாற்றி விற்றுருப்பான். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செக்யூரிட்டி இன்னும் ஒரு ஆன்டிவைரஸ் ஆப் தான் உங்களுக்கு. இது வந்து ப்ரொடெக்ஷன் மட்டும் கிளீனிங் பண்ணுது. ஏற்கனவே ஆன்டிவைரஸ் மொபைல்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி இதுவும் கிளீனிங் ஆப்ஷன்ஸும் பண்ணுது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வைரஸ் என்னென்ன வைரஸஸ் இருக்குன்னு தெளிவாக வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸில் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுது. கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். இதோட இன்னொரு அட்வான்டேஜ்னா ஒரு ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணாலுமே அந்த ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணும். அந்த விதத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கேனிங் நல்லா பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் பூஸ்டர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தெரியும் என்ன கேஷ் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸு, ரெசிடுவல் ஃபைல்ஸு, சிஸ்டம் ஜங்க், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஜங்காக வந்து இதுவே காமிச்சிடும். அப்போ தேவையில்லாத வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து சிபியு குலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து உங்கள் ஃபோனை தேவையே இல்லாமல் வந்து ஒரு சில பேக்ரவுண்ட் சர்வீசஸ் ரன் பண்ணிச்சுன்னா அது வந்து சொல்லும். இது வந்து அதாவது பேக்ரவுண்ட் சர்வீசஸ்ங்கிறது இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுல பேக்ரவுண்ட் சர்வீசஸ் தனியாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் சர்வீசஸ் வந்து இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது சிஸ்டத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சர்வீசஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்டடாக வந்து ரொம்ப டாப் ரேட்டட் அதே சமயம் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்ன்னு சொல்கிறதுனால ஒரு 5 ஆன்டிவைரஸ் சொல்யூஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பட் ஆனால் இதுவே வந்து இந்த 5 ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து நோண்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ வழியாக சந்திப்பேன். அதுவரை ஹேவ் அ நைஸ் டே, டேக் கேர், பை.